ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஹோலி ஸ்பெஷல் ரெசிபி தண்டாய் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹோலி ஃபெஸ்டிவல் அன்னைக்கு கண்டிப்பாக நார்த் சைடு எல்லாருமே இந்த தண்டாய் ரெசிபி செய்வாங்க. ரொம்பவே ரெஃப்ரெஷிங்கான ரெசிபி, ரொம்பவே டேஸ்டான ஒரு சம்மர் ட்ரிங்க் தான் இது. அது எப்படி செய்கிறதுன்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாதாம், அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிஸ்தா, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 1 கை அளவுக்கு ரோஜா இதழ்கள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த ரோஜா பூ இதழ்னாலும் எடுத்துக்கலாம். பன்னீர் ரோஸ் கூட எடுத்துக்கலாம், இல்லை நார்மல் ரோஸ் கூட எடுத்துக்கலாம். அது ட்ரையாக இருந்தாலும் சரி, ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் சரி, எப்படினாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸும் ஆட் பண்ணிட்டேன், ரோஜா இதழும் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வேறு ஏதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸு இல்லைனா விதைகள் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கல்கண்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை தண்ணி ஊற்றி நான் ஓவர் நைட் சோக் பண்ண போகிறேன். ஒரு நாள் நைட் ஃபுல்லாக நல்லா ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் தான் இதை பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸும் நல்லா ஒரு நாள் நைட் ஃபுல்லாக ஊறிடுச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாருக்குள்ளே இதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் தண்ணியை ட்ரைன் பண்ணிவிட்டும் ஆட் பண்ணலாம், இல்லை தண்ணியோடும் ஆட் பண்ணலாம், அது உங்கள் இஷ்டம்தான். இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது நீங்கள் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டிங்கன்னா இதை வடிகட்ட தேவையில்லை. அப்படி நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணணுன்னா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு கூட ஆட் பண்ணிக்கோங்க, அது உங்கள் இஷ்டம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் நான் 1 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கூலிங்காக இருக்கணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை அது கூடயே ஆட் பண்ணிக்கலாம். நான் இதை ஃபில்ட்ரு பண்ணல, அப்படியே தான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சுகர் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சுகர் அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தண்டாய் பேஸ்ட் ஆட் பண்ண பின்னாடி உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் தண்டாய் மசாலா பவுடர் ரெடி பண்ணுறீங்கன்னா நம்ம ஆட் பண்ணியிருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸு, கல்கண்டு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றாமல் பவுடர் மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதை நீங்கள் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்போ தண்டாய் ட்ரிங்க் ரெடி பண்ணுறீங்களோ அப்போ அந்த பவுடரை மில்கில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக உங்களுக்கு தேவையான நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே பிஸ்தாவை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். மேலே ரோஜாப்பூ இதழ்கள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டெக்கரேஷனுக்கு எப்படி வேணுமோ அப்படி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான சிம்பிளான ஹோலி ஸ்பெஷல் தண்டாய் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.